நடந்து 2026 தமிழக வாழ்வுரிமை இயக்கம் மேலும் முன்னேற வேண்டும். முன்னேறும் பாதை எப்படி இருக்கின்றது? அந்த முன்னேற்றத்திற்கு எங்களுடைய வாக்கு உங்களுக்கு செலுத்த அந்த வாக்கையை பெற்றுத்தாருங்கள். விக்னேஷ், விழுப்புரம். தமிழக வாழ்வுரிமை கட்சி உண்மையிலேயே நான் கடந்த ஆண்டு குவைத் மண்ணிற்கு வருகை தந்த போதும் நம்முடைய நெல்லை மரக்காயர் அவர்கள் அழைப்பில் ஏற்று ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வருகை தந்த போதும் என்னுடைய முகநூல் பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்று தனியான யூடியூப் சேனல்கள் பெருமளவில் இல்லை, வார பத்திரிகைகள் இல்லை, தினசரிகள் இல்லை, மிகப்பெரிய வலுமிக்க ஊடகங்களில் எங்களுக்கான முக்கியத்துவம் இல்லை. ஆனால் இன்றைக்கு என்னுடைய முகநூல் பக்கங்களை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய புலம்பெயர்ந்த உறவுகள் அனைவருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் ஒரு 100 பேரில் தொடங்கி பல்லாயிரக்கணக்கான தாய் தமிழ் உறவுகள் என்று சொல்லக்கூடிய அளவில் வாய்ப்பு கிடைக்கின்ற நாட்களை எல்லாம் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பல்லாயிரக்கணக்கான தமிழ்நாட்டு உறவுகள் இணைந்த வண்ணம் இருக்கிறார்கள். நிச்சயம் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு வளர்ந்து வருகின்ற தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் நாங்கள் தனித்து நின்றுதான் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்லலாம் நான் முன்வரவில்லை. ஆனால் ஒத்த கருத்துள்ள ஜனநாயக சக்திகளோடு இணைந்து தமிழ்நாட்டில் அது ஆளுகின்ற கட்சியாக இருக்கலாம், ஆண்ட கட்சியாக இருக்கலாம், ஆள்வதற்கு வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சிகளாக இருக்கலாம், அவர்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த நாட்டை ஆளக்கூடிய 2031 தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு தமிழ்நாட்டின் கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெறக்கூடிய வளர்ச்சியை நோக்கி வளரும் என்ற அசைக்காத நம்பிக்கையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.